அரசு ஊழியர்களுக்கு எதிராக புகார் தெரிவிக்கும் போது பெயர் தெரிவிக்காமலோ அல்லது பொய் பெயர்களில் அளிக்கப்பட்டிருந்தாலோ அத்தகைய புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மத்திய அரசின் துறைகளுக்கு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? புகார்தாரர்களை பாதுகாக்க என்ன மாதிரியான நடவடிக்கை தேவை என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பெட்டிஷன் கொடுக்குறவங்க பேரு நேம் அதை பற்றியெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காம இந்த உண்மைத்தன்மை குற்றம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பெட்டிஷன் அவங்க எடுத்துக்கலாம். மொட்டை பெட்டிஷன் போட்டால் யார் தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதனால நேம் போட்டு கொடுத்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். குற்றம் பண்ணுறவர்களை காப்பாற்றுறதுக்காக மத்திய அரசு துணை போய் அவர்களை காப்பாற்றி விடுவிக்கிறதுக்காக துணை போய்கிட்டு இருக்குது. அதை தவிர்த்துக்கணும் மத்திய அரசு. ஒரு அதிகாரி ஒரு வேலையாகணுன்ட்டு நாங்கள் போகிறோம், அதிகாரிகிட்ட போகிறோம். அந்த வேலை சம்மந்தமாக அந்த அதிகாரிகிட்ட ஒரு மனு கொடுக்குறோம். அந்த வேலை நடக்காத பட்சத்தில் அந்த அதிகாரி லஞ்சமோ எதுவும் கேட்கும்போது நாங்கள் மேல் இடத்துக்கு அந்த அதிகாரி மேலே புகார் அனுப்புகிறோம். புகார் மனு அனுப்பும்போது எங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் வேற ஒரு பெயரையோ இல்லை மொட்டையாகவோ அனுப்புகிறோம். இனி வரும் காலங்களில் பெயர் குறிப்பிட்டு யார் ஒருத்தர் புகார் சொல்கிறாங்களோ அவங்க பெயர் குறிப்பிடுன்னு சொல்லி புதிய நடைமுறையை மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது. இது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இது குற்ற செயல்களில் பெருகிறது தான் வழிவகுக்கும் ஒழிய இதனால் குற்ற செயல்கள் குறையாது.